தாய் ராஜம் 15ஆம் பாகம். இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிடுவேன். போனவுடனே அவனு அங்கே வந்துடுவான். அவன் வந்தோடனே, டேய் நேற்று பிறக்கணும் பாரு, நம்ம ஒரு வாரத்துக்கு விளாட்லாம்டா, எவன்கிட்டையும் போய் தோத்துறாத அப்புடின்னு அவன் சொல்லுவான். டேய் நம்ம பள்ளிக்கூடத்தில் முதல்ல படிப்போம்டா, அப்புறம் போய் நைட்டு விளாட்றத அப்புறம் பார்ப்போம்டான்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே இவங்க கூட உட்கார மாட்டேன். தனியாக பக்கத்தில் தான் உட்காருவேன். தள்ளி 2 பேர் தள்ளி தான் உட்காருவேன். அப்போ வாடா வாடா என் பக்கத்தில் வாடான்னு கூப்பிடுவேன். இல்லைடா நீ திருப்பி ஆற்றுக்குள்ளே கூப்பிடுவ, டைம் ஆகிரும், அப்புறம் பள்ளிக்கூடம் போக முடியாது, அப்புறம் கட்டை அடித்தா எங்கள் அம்மா வையேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா விடும்னு எதிர்பார்த்துக்கு இருப்பேன். பள்ளிக்கூடம் விட்டவுடனே நேராக வீட்டில் வந்து பேக்கை தூக்கி போட்டு அந்த அட்டையை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்குள்ளே இறங்கிடுவேன் விளாட்றதுக்கு. விளாண்டா தூக்கவே மாட்டேன். நல்லா ஜெயிச்சு இன்னும் மேலும் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நைட்டு இவங்க கூட விளாடுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். நைட்டு வந்து அதே மாதிரி கூடிடுவாங்க. அதில் 2-3 பொம்பளை பிள்ளையும் வந்து விளாடுங்க. சொன்னால் கேட்காதுங்க. ஏய் நீங்கள் தனியாக போய் விளாடுங்க பிள்ளைண்டான்னு. ஏய் அட்டைக்கு தானே விளாட்றோம், நாங்களும் விளாடுவோம்டான்ட்டேன். அப்போ நீங்கள் போய் இந்த சிலாக்கு கல் விளாடுங்கல்லன்னு நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். நாங்கள் இதாண்டா விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எங்கள் கூட தான் விளாடுங்க.